கௌஷிக்கு. சொல்லுங்க கௌஷிக். என்னங்க இது? நான் வந்து 10 நிமிஷத்துக்கு மேல ஆகுது, உங்களை இன்னும் ஆளை காணுமே. நீங்க ஆல்ரெடி கிளம்பிட்டீங்களா? ஐயோ சாரிங்க, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. டயர்டா தூங்கிட்டேன் வேற. ஓ, ஒரு 5 மினிட்ஸ் கொடுங்க, நான் உடனே வந்துடுறேன் ப்ளீஸ். சாரி. ஓகே மேடம், சீக்கிரம் வாங்க. பாய். சீக்கிரம் நறுக்கங்க. எவ்வளவு நேரம்? அக்கா, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். வரேன். ஒரு நிமிஷம் இரு. என்னடா இது? ஏன் நிக்க சொல்லுது? என்னக்கா, நான் அப்பவே டிஃபன்லாம் சாப்பிட்டேனே, இதோ லஞ்ச் கூட இருக்கே. அது இல்ல, நானும் உன் கூட வரேன். நீயா? நீ எதுக்கு வர? எனக்கும் வெளியே ஒரு வேலை இருக்குடி. ஆட்டோ தான் பிடிக்க போறேன். உனக்கு எதுக்கு வெட்டியா ஒரு செலவு பைக் டாக்ஸின்னு? நான் போற வழியில தான் ஆபீஸ் இருக்கு. நான் அங்கேயே இறக்கி விட்டு போறேன். வா. அக்கா, நீ போறதா இருந்தா தனியா நீ மட்டும் போ. நான் எதுக்கு உன் கூட வரணும்? இப்ப என்னடி பிரச்சனை உனக்கு? நான் அந்த வழியா தானே போறேன். போறப்போ உன்னை இறக்கி விட்டுட்டு போறேன். காசு மிச்சம் தானே. உன்ன போலான்னு சொல்றேன். கேக்குறா? அதானே, இந்த பாரு. ஏய், அக்கா சொல்றத கேளு. அதானே. என்ன சின்ன பிள்ளை ஏத்து பேசிக்கிறப்போ? போங்க நட. அக்கா சொல்லும்போது நடுத்து வச்சு கேட்டு நடக்கணுமா இல்லையா? ஓகே தான், நான் பாத்துக்கிறேன். நீ போத்தா. சீக்கிரம் நட, டைம் ஆகுது. வா. ஏய் நந்தினி, ஆ? இங்க வா. சொல்லுங்க சார். என்ன, எங்க கிளம்பிட்ட? அது ஒண்ணும் இல்ல. இவ்வளவு ஆபீஸ்ல விட்டுட்டு அப்படியே எனக்கு ஒரு வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். ஒரு 10-15 நிமிஷத்துல வந்துருவேன். ஏய், இவ்வளவு ஆபீஸ்ல விட்டுறதா? அது என்ன என்ன புது பழக்கமா இருக்கு? தனியா தானே புனிதா ஆபீஸ்க்கு போவா? நல்லா கேளுங்க மாமா நீங்களே. நானே போய்க்கிறேன்னு சொல்றேன், அக்கா கேட்கவே மாட்டேங்குது. பிடிவாதமா கூடவே வரேன்னு சொல்லிட்டு இருக்கு. அதான் சார், நான் இவளை இறக்கி விடுறதுக்காக போகல. வேற ஒரு வேலை எனக்கு இருக்கு. போற வழியில இவளை இறக்கி விட்டு அப்படியே போறேன். பாருங்க மாமா, இதே தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கு இந்த அக்கா. என்னடி கண்டவன் கூட பைக்ல போறதுக்கு நான் விட மாட்டேங்கிறேன். ஆட்டோல போறதுக்கு உனக்கு கசக்குதா? நந்தினி நந்தினி நந்தினி, சி ஐ நோ இதெல்லாம் தப்பு, தெரியுமா? உன்னோட இன்டென்ஷன்லாம் எனக்கு புரியுது. நீ வேற எந்த வேலையெல்லாம் வெளியே போல, அவரை டிராப் பண்றதுக்காக மட்டும்தான் போற, அப்படிதானே? ஆமா, இவன் நடந்துக்கிறதே சரியில்லை. எனக்கு இவளை தனியா விடவே பயமா இருக்கு. முடிஞ்சா ஆபீஸ் முடிஞ்சதும் கூட இவளை நானே போய் கூட்டிட்டு வர போறேன். ஐயோ மாமா, பாருங்க மாமா, அக்கா என்னென்ன கொடுமை பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க மாமா. ஆபீஸ்க்கு தானே போறேன், நான் எங்க போறேன்? நந்தினி, நீ தப்பு பண்ற. இத பாரு, நீ அவளை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணா அவ கண்ணுக்கு நீ ஒரு எதிரியா தான் தெரியவ. நீ எல்லாம் ஒண்ணும் போக வேண்டாம், அவளை போவிடு. அவ போட்டோம். புனிதா, நீ போ. சரிங்க மாமா, வரேன். நில்லடி. அதான் சார், தயவு செஞ்சு இதுல நீங்க தலையிடாதீங்க. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நந்தினி, நான் உன்னை தடுக்கிறதுக்காக சொல்லல. உண்மையிலேயே அதை விட ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதனாலதான் நான் அவளை தனியா போக சொல்றேன். அப்படி என்ன முக்கியமான வேலை சார்? நான் தான் சொல்றேன்ல, முதல்ல அவளை போவிடு. புனிதா, யூ கேன் கோ. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. பாய்க்கா. ஏய் புனிதா, ஏய், புனிதா, என்ன பாக்குற? அப்படி என்ன முக்கியமான வேலை அதான் சார்? சொல்றேன், நீ முதல்ல உள்ள வா. வா. அதான் சார், நான் தான் சொல்றேன்ல. வா. மேடம், நீங்க சொன்ன லிஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இது கொஞ்சம் வெரிஃபை பார்த்துக்கோங்க. அவனெல்லாம் கண்டுக்காத நந்தினி. கல்யாணம், கல்யாணம். ஐயா, இந்த வந்துட்டேன்.
இதுக்கு பக்கத்துல தான் இருக்கு. ஏன் இவ்வளவு சத்தம் போட்டு கூப்பிடுறாரு? ஒருவேளை எதுவும் பஞ்சாயத்தை கூட்டு போறாரு என்ன யோ, தெரியல. கல்யாணம். ஐயா இந்த வந்துட்டியா? காது கேக்குதா? இந்த வர ஏறப்பட வந்துட்டல. காது கேக்குதா இல்லையா? சொல்லுங்க, காது சொல்லுங்க. கேக்குதா இல்லையா உனக்கு? ஐயோ நல்லாதான் கேக்குது. நீங்க ஏன் சத்தம் போட்டு பேசுறீங்க? கல்யாணம் இம்மீடியட்டா இந்த டேபிள் கம்ப்ளீட்டா கிளியர் பண்ண எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அவ்வளவுதானே. இந்த பாருங்க 2 செகண்ட்ல கிளீன் பண்ண. யோ 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 என்ன பண்ற? என்ன கிளீன் கிடையாது, கிளியர் பண்ண சொன்ன, புரியுதா? அண்டர் சொல்லிட்டியா? இந்த பாரு கல்யாணம், இந்த டைனிங் டேபிள்ல ஒண்ணுமே இருக்க கூடாது. இதுக்கப்புறம் நான் இங்க உட்கார்ந்து தான் ஆபீஸ் வேலைய பார்க்க போறேன். போச்சுடா. இங்க பாரு கல்யாணம், பார்ட் டைம்க்கு மட்டும் தான் இது டைனிங் டேபிள், மத்தபடி ஃபுல் டைம் என் ஆபீஸ் டேபிள், புரியுதா? அண்டர் சொல்லிட்டியா? ஐயோ அம்மா புரியுதா? எத்தனை புரியுதா? இனிமே நானும் இங்க இந்த டேபிள்ல உட்கார்ந்து தான் ஆபீஸ் வேலைய பார்க்க போறேன், புரியுதா கல்யாணம்? எக்ஸ்கியூஸ் மீ. ஐயா மைண்ட் வாய்ஸ் சரி இருங்க. கிளியர் கிளீன் பண்ணிடுறேன். கிளியர் ஃபாஸ்ட் சீக்கிரம். அதான் சார். சும்மா இரு, நான் பாத்துக்கறேன். ஓகேவா? ஃபாஸ்ட் கம் ஆன் ஐயா ஃபாஸ்ட். இருங்க. நான் யூ ஆர் வெரி லேட் கல்யாணம். மா இப்போ எதுக்கு இவன் புதுசா ஒண்ணு கிளப்புறான்? வேற எதுக்கு? என்கிட்ட வம்பு இழுக்கிறதுக்கு தான். புதுசா யோசிச்சிருக்காரு அதான். ஏய் சூர்யா, அதான் சார். டாடி என்னடா சத்தம் போட்டு பேசிட்டு இருக்க? என்னாச்சு? ரொம்ப சத்தமா டாடி இருக்கு. இல்ல டாடி, கேட்க வேண்டியவங்க காதுல நல்லா கேட்கணும்ல, அதனால தான் கொஞ்சம் சத்தமா பேசிட்டு இருக்கேன். மா பாத்தீங்களாமா, அவன் நம்மளதாமா சொல்றான். விடு. டாடி இங்க பாருங்க, இனிமே இன்னையில இருந்து இப்பல இருந்து இதுதான் நம்மளோட ஆபீஸ். நீங்களும் நானும் இங்க தான் டாடி வேலை பார்க்க போறோம். எது இங்கயா? என்னடா சொல்ற? ஆமா டாடி. டாடி இது ஒன்றும் என்னோட ஐடியா கிடையாது, இது எல்லாம் என் தாய் குலத்தோட ஐடியா தான். நான் அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணேன், அவ்வளவுதான். லைக் மதர் லைக் சன், தட்ஸ் இட். ஏன் இவனை யாரையும் வேலை செய்ய சொல்லி கம்பல் நான் பண்ணலையே? பாத்துக்கிறேன். எதுக்கு இந்த வேலை? கம்பல் பண்ணீங்க, கம்பல் பண்ணதுனால தானே நான் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு பேர் தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தாய் குலமே. டாடி எனக்கு பேசிட்டு இருக்கலாம் டைம் இல்ல, இப்போ நம்ம டீம் வந்துரும், நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். ஆபீஸ் வேலை இருக்கு. ஓகே நான் இப்போ வந்துடுறேன். நந்தினி ஓகேவா? கல்யாணம் சீக்கிரம் ரெடி பண்ணு. ஆ ஆ